வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான சட்னி தான். அது என்ன சட்னி அப்படின்னா சவ் சவ் சட்னி. வாங்க சவ் சவ் சட்னி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சவ் சவ் சட்னிக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் சவ் சவ். சவ் சவ் வந்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தொளி சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். நெக்ஸ்ட்டு மிளகா வத்தல். மிளகா வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம், அதனால் நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். புளி ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பூண்டு வந்து 2 பல் பூண்டை தொளி உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக ஒரு சின்ன தக்காளி, அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இவ்வளோதான். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைக்க போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாவத்தில் சேர்த்து வதக்கிக்கலாம். புளியை சேர்த்துக்கோங்க. பூண்டு, வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சவ் சவ்வை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்க அந்த சவ் சவ் வந்து அப்படி கலர் மாறும், அப்படி சுருங்கி வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான், நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம இது நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் தாளிக்காமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான சவ் சவ் சட்னி ரெடி. நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.